ஷால் எடுத்து போட்டு போய் கறி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் நாட்டுக்கோழி பார்க்க வேணாமா வேணாமா சீரியஸாக வேணாமா அது வித்தியாசமாக நல்லாயிருக்கு. அதான் சொல்கிறேன் காது கொடுத்து கேட்கறது கிடையாது. சரி சொல்லு. நான் தான் அம்மா வீட்டில் கலட்டி உன்னையா இருக்கு அழகா படுத்துருக்கோம். அதை நீ பார்க்க மாட்டேங்கிற, கொஞ்சம் மாட்டிக்கிற. மாம்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்? சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னென்ன ப்ராசஸ் பண்ணி? ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சண்டே விளாக் போட்டு. லாஸ்ட் வீக்கில் நம்ம எடுத்துருந்தோம், ஆனால் ப்ராப்பராக கொடுக்கல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு வீடியோ ஷெடியூல் போட்டு விட்டுட்டு திரும்ப படுத்திருந்தேன். இப்போ தான் எந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிஸ்னஸ் நம்பருக்கெல்லாம் வந்து மெசேஜ் பார்த்துட்டு சரி ஓகே இன்றைக்கி வந்து சண்டே ஏதாவது நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம வீட்டு வாரிசுங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். பேக் கேமரா வைக்கிறேன். இப்போ தான் ரக்ஷு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். இங்கே பாரு தூங்குறது பாரு. இந்த பக்கம் நிரு தூங்கிட்டு இருக்கான். நிரு கால் சந்துக்குள்ளார படுத்து இவன் தூங்குறான். அந்த பக்கம் நிரு தூங்கிட்டு இருக்கான். போய் பல்லு வழுக்குனா நேரங்காலமாக எடுத்துகிட்டு வருவான். எப்படி வசதி? எந்திரி நிரு, எந்திரிக்கலாம்ல, எந்திரிங்க. நம்ம வந்து கிச்சன் போகலாம். உதடு பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நீராக ஒரு இன்றைக்கி ஃபுல்லாக, நாளைக்கு அப்படியே காயமாயிடும். நம்ம கிச்சன் போயிட்டு கொஞ்சம் பால் இல்லை டீ ஊற்றி வைக்க ஒன்றும் பண்ண முடியாது. சரி அவங்க எந்திரிச்சு வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எந்திரிச்சு வந்தால் தான் நம்ம போய் கறி எடுத்துகிட்டு வர முடியும். கரெக்டுங்களா? நம்மளாவது பண்ண எப்படி? அப்போல்லாம் வர வர வீட்டில் ஒழுங்காகவே சமைச்சி சாப்பிட்றது கிடையாது. மீன்ஸ்னால் லீவ் டைமில் 3 நேரமும் சமைச்சி சாப்பிட்றது கிடையாதுங்க. பார்த்திங்களா எனக்கு வெயில் சேராமல் எப்படி வருதுன்ட்டு இப்படி தான் எனக்கு வரும். இந்த பக்கம் உதடு வீங்கி கிடக்குது. இது அப்படியே கிள்ளியாச்சு. இதெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். அப்போது பழுத்து போய் கிடக்குது. இப்போ எந்திரிக்கிறீங்களா இல்லை எப்படி? நான் மட்டும் போட்டுமா கறி எடுக்க? பாலும் இல்லை டீ வைக்கலான்னா அதான் எந்திரிக்கும் போதே தலையெல்லாம் கேராக இருக்குது. நேற்று வேறு சுட்டுக்கிட்டேன், அது வேறு எரியுது பாருங்கள். ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல. டைம் சரியில்லைன்னா அப்படித்தான் இருக்குமா அம்மா. அதனால என்னமோ தெரியல. அப்படியே வந்தாங்கன்னா நைட்டு தலைக்கு மட்டும் ஒரு கிளிப்பை போட்டுட்டு ஷால் எடுத்து போட்டு போய் கறி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் நாட்டுக்கோழி தான் கேட்குறான். போய் பார்ப்போம். ஆர்ஆரில் போனால் நாட்டுக்கோழி தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிராய்லர்னால் தான் பழைய கறியை போட்டுருவாங்க. போய் பார்ப்போம், என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வருவோம். இப்போ அவங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா நம்ம கிச்சனில் போய் செய்கிற வேலையை பேக் கேமரா வச்சு எடுக்கலாம். அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு வர 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. டைம் நான் கரெக்டாக சொல்லட்டுமா? 7:21. ஓகேங்களா? பார்ப்போம் அவங்க வந்து எந்நேரம் நமக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு. நண்பன் அது பழனியிலேருந்து குட் மார்னிங் 14 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஜுவல்லரி அப்பன் சார் வந்துட்டு அவர் குட் மார்னிங் போட்டிருக்காரு. நம்மளை மதித்து நமக்கு குட் மார்னிங் போடுறாங்க. நம்மளும் அவங்களுக்கு குட் மார்னிங் போடணும், அதுதான் நல்ல பழக்கம். சரி அவங்க ரெடி ஆகட்டும், பார்ப்போம். ஏமா பட்டு இங்கே பழக்க வச்சுட்ட? அவன் வந்து சன்பாத் வாங்கிட்டு இருக்கான். பால் ஊற்றுனியம்மா? இப்போ தானே நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. பால் ஊற்றுமா? பாவம் பிள்ளை. நிருகாட்டா பிள்ளைக்கு பால் ஊற்று. என்னாச்சு நிரு? எந்திரிக்கலாமா இல்லை எப்படி படுத்துருக்கலாமா? மணி 8 ஆச்சு. வேற அழகா அவன் கூட எவ்வளோ அழகாக தூங்குறான். நீ தான் கண்டுக்கவே இல்லை அவனை.
இங்க பாருங்க எப்படி தூங்குதுன்னு. கறிலாம் ஆக்க வேண்டாம் சரியா? எதுவும் வேண்டாம், அமைதியாக விட்டுருவோம். நிறுவ எந்திரி. நான் அப்பா பார்த்தாலும் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது. சரி விடு விடு விடு. நைட்டு போட்டேன் அம்மா. திரும்ப செயின் எப்படி இருக்குன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே 2 வீடியோவில் பார்த்துருப்பாங்களே ஏன்டா. அப்புறம் ஒன்று இது என்னது சீன் போடுறாங்க. சீன் போடுறாளுங்க. இங்கே போய் பட்டு வந்துட்டான். மாசமா இருக்க பிள்ளை ஏமாற்றக்கூடாது. உலகத்தில் இல்லாத செயின் வாங்கிட்டேன். நிரு டீ வேணுமா? அவனுக்கு வேணுமா? நீ டீ குடிக்கூடாதுடா, டீ குடிச்சா முடி கொட்டும். ஏற்கனவே உனக்கு கொத்து கொத்தா கொட்டி அங்கங்கே சொட்ட சொட்டையாக இருக்கு. இருந்தா லவர் பார்க்க மாட்டாங்கடா. ஆனால் இவன் இப்போ மாசமா இருக்கான். இருந்தாலும் புருஷன் பார்க்கணும் சரியா? பார்க்க வேணாமா? வேணாமா? தீரத்தை வேணாமா? சொட்ட மண்டையா, அப்புறம் யார் உன்னை பாப்பா? அடுத்து நீ எப்படி குட்டி போடுவ? அவன் குட்டி போடுவா. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தான் சொன்ன யார் உன்னை பார்ப்பான்னு. சாம்பிராணி பற்ற வை. அப்புறமா சமைக்கும் போது பற்ற வச்சேன்னா சமைக்கிற ஸ்மெல் வராது. அதனால இப்போவே பற்ற வச்சிடணும். கொஞ்சம் அவன் கூட்டிட்டு வா. வாப்பாட்டு நம்ம போய் பால் குடிக்கலாம். காஃபியா? காஃபி. ஏன் பாசி பருப்பு கீழே வந்து இருக்குது? ஓகே. ஆனால் இந்த நாட்டு சக்கரை தான் நீங்கள் டெஸ்ட் பார்த்தீங்க. நீ இந்த நாட்டு சக்கரை டெஸ்ட்டு பார்க்கல. இங்கே வாங்கினது ஹோல்சேல் கடையில் வாங்கினது. ஆமாம் எல்லாம் அதுவான்னு தான் கேட்டாங்க. ஆனால் அது இல்லை. ஆனால் அதுதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கணும். கரெக்டாக டெஸ்ட் பார்க்க போகும்போது நம்ம வந்து இந்த இது வாங்கியிருந்தோம். இங்கே போயிருந்தா இங்கேயே வாங்கியிருக்கலாம். அன்றைக்கி அத்தைக்கு அதில் தான் நான் 5 கிலோ வாங்கி கொடுத்துட்டோம். இந்த பக்கம் போகாதனால வாங்கலை. இதை டெஸ்ட் பண்ணால் இதில் அடல்ட்ரேஷன் இருக்காது எனக்கு கண்டுபிடிச்சாலும் இருக்கும். எனக்கு தெரியும். டேமரிக் பவுடர்லேயே அவ்வளோ இருக்குதுன்னா இது எனக்கு கொடுமைனா வர வழியில் மறையூரில் அந்த ஷாப் இருந்துச்சு. அந்த வரப்போ தான் அந்த பொண்ணு திருப்பூர் சில்க்ஸ் நமக்கு ட்ரெஸ் தைச்சு தருமில்ல, ஆல்ட்ரேஷன் பண்ணுமில்ல, அவங்க அப்பா அம்மா வீடு அங்கதான் இருக்காங்களாமா. சொல்லி இருந்தா அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம்லக்கா. நீங்க 10 பேர்னா என்ன, தனி வீடு தான், ஏன் போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு வரக்கூடாது? மறையூர்ல தான் அந்த சுகர் ஃபேக்டரி இருந்துச்சு. அது வரப்போ மழை இல்லை அப்படின்னா அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். எடுத்துட்டு வா. வந்துட்டு நீங்க நல்லடா நாங்கள் 10 பேர் போனோம் அப்படிங்கிறேன். ரைட்டாக 10 பேர்னா மட்டும் அம்மு தான் இப்போ பால் குடிக்காது. இன்னைக்கு அம்மா குடிக்குது. அழகா தொட்டு கூட பார்க்கல. அந்த ஃபோன் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இந்த போகிறேன். நல்லா நீங்கள் போயிருந்தா யாருமே பால் குடிக்கவே இல்லை. டீ காஃபி குடிச்சிருக்கலாம். பலாப்பழம் மாங்காய்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் போக கிச்சனே வந்துட்டு கமக்குதுமா. கிச்சனே கமக்குதுமா. இதுதான் நீ தான் கிச்சனையே மாற்றிட்ட. இந்த இது ஒன்று நீ வாங்கிட்டு வரலன்னா கிச்சன் கமன்னு இருக்காது இல்லை. அதெல்லாம் வித்தியாசமாக நல்லாயிருக்கு. அது வித்தியாசமாக நல்லாயிருக்கு. அதான் சொல்கிறேன்ல, நீ வாங்கிட்டு வரல அப்படின்னா கிச்சன் கமத்து இருக்காதுன்னு சொல்கிறேன். என்னன்னே தெரியல. பக்கமாக எடுக்கிற அரிசி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே கிட்டத்தட்ட 3 மாதம் எனக்கு வருது ஒரு சிப்பம் அரிசி எடுத்தா. அதாவது 3 மாதம்னா கெஸ்ட்டு வந்தாலும் போனாலும் சமைச்சாலும் என்ன பண்ணாலுமே 3 மாதம் தாராளமாக வருது எனக்கு. ஆனால் அது குட்டி குட்டி வண்டு வந்துடுது. ஏன் வருதுன்னே தெரியல. நான் இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இருந்தால் கொண்டு வாங்க மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 20 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பிரிக்கல, இந்த கிச்சனுக்கே கொண்டுட்டு வரல. நான் அங்கேயே இருக்குது இந்த அரிசி ட்ரம்ம. இன்னைக்கு வந்து சும்மா கொஞ்சமாக அரிசி இருக்குது. அதை வந்து புதைச்சி விட்டுட்டு ட்ரம்மை கழுவி வச்சுட்டு கொட்டி பார்ப்போம்.
ஒருவேளை பிளாஸ்டிக் டம்ளர் கொட்டுறனால தான் அப்படி வருதோ? அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை பிளாஸ்டிக் ட்ரம்மில் கொட்டின வருமா? இல்லையே, நிறைய பேர் பிளாஸ்டிக் ட்ரம்மில் தான் வச்சுருக்காங்க. இப்போ சுத்தமாக இருக்குது, கழுவியாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அரிசி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறமா இதை க்ளீன் பண்ணி அது ஏன் ஓட்டன்னா இந்த ட்ரம் நாங்கள் எப்போலேருந்து வச்சுருக்கோம்? 9 வருஷமாக வச்சுருக்கோம். அது 9 வருஷத்தில் நாங்கள் வந்துட்டு எலி கூட கொஞ்ச நாள் குளத்தில் நடத்தினோம். இல்லை, 4 வருஷம் எலி கூட குடும்பம். அப்போ அந்த எலி வந்துட்டு இந்த வேலையில் பார்த்துச்சு. எங்கே மரசீப்பை காணா? அங்கே தான் இருக்கோம்னா வெளியில் இருக்கிற எடுத்துகிட்டு சீப்பில் ஈஸியாக நீ சீக்கு எடுக்கிற. இப்போ தான் அதுக்கு ஒரு சீப்பு. அப்போல்லாம் சின்ன சீப்போட அடிப்பல் வச்சு சீவுறது தான். ஓஹோ, தான் அதுக்கு ஒவ்வொரு சீப்பு. சிக்கு வரமாட்டேன்ருச்சோ? இப்போ தான் சாஃப்டாக இருக்குது பாரு. உங்கள் முடி எப்பவுமே சாஃப்ட்டு தாம்மா. ஆமாங்க. ஏனுங்க செட்டப் பண்ணு. நேற்று பேங்கில் பார்த்தீங்க எப்படி சுருண்டுட்டு கிடந்துச்சின்னு. அழகாக இருந்துச்சுன்னு சொன்னேன் நான். அது நீ ஈரத்தோடு போட்டால் தான் அப்படி இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு மேலே மட்டும் அழகாக இருப்போம், கீழே நைட்டி போட்டிருப்போம். நைட்டின்னா என்ன அவ்வளோ மோசமா? அட, நைட்டி போடுறதெல்லாம் விஷயம் இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்லு, இந்த கிளீப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை. நைட்டி போடுறது பிரச்சனை கிடையாது. எனக்கு நைட்டி போட்டு நான் எங்கே வேணாலும் போகணும். அப்படியா? நல்லா நல்லா பெரிய பின்ன எடுத்து கொடுத்துரும். வேண்டாம், சின்ன பின்னே கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா அம்மா பின்னு கிளிப் கொண்டு வந்துட்டாளா தெரில. அது ரொம்ப நாளாக கிடக்குறேன். இல்லையே, தெரியலம்மா. ஆனால் அது 2 கிளிப்புமே இங்கே தான் இருக்குது. இந்த கிளிப்பு தான் அம்மா வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்தேன். 2 கிளிப்புமே இங்கே தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன். அப்புறம் இங்கே தான் நீ கழட்டி வச்சுட்டு வந்த ஒரு வேளை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோ நம்ம. எனக்கு தெரியல. உனக்கு புரியுதா இல்லையா? புரியாத மாதிரியே நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்கறது கிடையாது. சரி சொல்லு. நான் தான் அம்மா வீட்டில் கழட்டி வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை மறந்துட்டேன். பாதி வழி வந்தால் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கேக்கெல்லாம் மண்டையில் ஆனும்போது கழட்டினேன். இப்போ பார்த்தா அது இருக்கு. நான் அன்னைக்கு பார்க்கவே இல்லை. அம்மா எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லாம எடுத்துட்டு போயிட்டா. எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அம்மாவா சச்சுவா யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரில. நான் இதுக்கு போகும்போது கூட பார்த்தேன், என் கண்ணில் தென்படல. 3 போகிறப்பியா இருந்துச்சு. நான் தான் எடுத்து பேக்குள்ளே போட்டேன். என் கண்ணில் தென்படலையே. இது சோஃபா மேலே இருந்துச்சு. நமக்கு எப்படி சீவனாலும் கொஞ்ச நேரத்தில் முன்னாடி வந்துடும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அழகாக போகும். ஃப்ரீயாக விட்டுட்டோம். நோ நோ நோ, அவ்வளோதான். இன்னும் எல்லாம் சிக்கு அடிச்சிடும். நாங்கள் பிடிச்சிக்கிறோம். நீங்கள் இன்னும் ஒருத்தங்க கக்கூஸ்குள்ளாரே குந்தி இருக்கீங்க, நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களா? நான் பிடிச்சிக்கிறேன். நீ வந்து இந்த செயின் போட்டதுக்கப்புறம் கேரளா புள்ள மாதிரி இருக்க. ஆமாம், ஒன்லி தமிழ்நாட்டு பொண்ணு. சீரியஸாக கேரளா புள்ள மாதிரி இருக்கான். சீலை கட்டினடா. நேற்று மழை வராமல் இருந்தால் பூ வாங்கிட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு சீலை கட்டி ஒரு 2-3 ரீல்ஸ் எடுப்பேன். திரும்ப அதுக்காக திருப்பூர் போகணுமே, அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. சரி வாங்க போகலாம். ஷால் வேணும், ஷால் எடுத்துக்கோ. சொல்லுமா. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சுன்னா மணி 8:20. நான் போய் கறி எடுத்துட்டு வந்து ஆக்கத்துக்குள்ளார அங்கே அடுப்பில் வைக்க கூட மாட்டேன். பசிக்குதும்பாங்க. வரும் இன்னைக்கு வரட்டும். அவள் வாயிலே பசிக்குதுன்னு வாயில் வரட்டும். நீங்கள் கேட்கல, ஏன் நீங்கள் போகலாமெல்லாம் போய் கறி எடுத்துட்டு வரலான்ட்டு. நான் போகலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கும் மவரை தூக்குவாங்க, ஏன் எங்களே கூப்பிடாம போனீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் பாத்ரூமில் இருக்கா, நான் போகிறேங்கிறேன், இரு வரேன் அப்படிங்குதுங்க. எங்கே போனாலும் கங்காரு குட்டி மாதிரி எடுத்து அணைச்சிக்கிட்டு போகணும். இந்த குரங்கு எப்படி அடி வயிற்றுலேயே பிள்ளைய கட்டிகிட்டு இருக்கோம், அப்படி கதவு திறக்கிற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ரஷ் பண்ணல. இதுக்கே எந்திரிக்கணும். வரியா வரலையா? கொண்டு போய் அங்கே வை. கறி எடுக்க போகிறதுக்கு 3 பேர். நாங்கள் கக்கூஸ் போனாலே அழகா, எவ்வளோ அழகாக உன் பக்கத்தில் படுத்துருந்தான். கண்டுக்கிட்டியா நீ?
கண்ணு ப்ரெஷ் பண்ண டைம் ஆகுது. ரொம்ப டென்ஷன் ஆயிரும் பாப்பா. நீ என்னால முத்தம்லாம் கொடுக்க முடியாது பாங்க. பாப்பா நீ எத்தனை நாள் ஆச்சு உருப்படியே வீட்டுல சோறு தின்னு டூக்கா விட்ட போடி. இப்படிதான் அப்பப்போ சண்டை வரும், கோச்சிக்காதீங்க. கொண்டு போய் அங்க வைங்க. ஏமா 6 மணிக்கு நந்திரிச்சும் போது வந்து அப்படி கொஞ்சம் அம்மா பொருள் பொத்தி பொருளுக்குள்ள போட்டுக்கிட்டா நான் இப்படி கை வச்சு படுத்து கரெக்டா இங்க அது அப்படிதான் முட்டுது. எதுக்கு அப்படி முட்டுதுன்னே தெரியல. இப்படி தலை இவரே எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிருக்கேன். 4 மணிக்கு போகும்போது வரவே இல்லை யாருமே. சரி நானும் அதான் வரான்னு கத்திக்கிட்டே கிடந்துச்சு. எனக்கு அப்புறம் 6 மணிக்கு 5:45 இவ எந்திரிச்சு போன உடனே அவன் உள்ள வந்துட்டான். கத்துறான், எப்படா வந்த நைட்டு ஜன்னலே அடைச்சு விட்டு தான் படுத்து எப்படி வந்தான்னு பார்த்தா சோஃபா பார்த்தா இவ இல்ல. அப்புறம் நானும் இப்படி திரும்புறேன், வந்து கழுத்துல முட்டுறதென்ன இப்படி திரும்ப முட்டுறதென்ன. சரி ஓகே மூஞ்சில முட்டுறானே கரெக்டா இங்கேயே வந்து முட்டிட்டான். ஃபர்ஸ்ட் வலி எடுத்துக்கிச்சு. இப்படி வச்சா இங்கே வந்து முட்டியாச்சுமே அப்படின்னு. அப்புறம் இவன் வந்து போருக்குள்ள போட்டு படுத்து போட்டேன்னா இப்படி தலை வச்சுனேன். இதுக்குள்ள தலையை வச்சு இங்க தலை மட்டும் எட்டி போற விழுந்து வெளியில. அது கொஞ்சம் அப்படிதான் வரான்னு கத்திக்கிட்டு கிடந்துச்சு. மண்டையோட சத்தி மூடிட்டு படு அப்படின்னு. அப்புறம் அழகா எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல. அழகா எப்படிமா அழகுன்னு பட்டு உள்ள வந்தாங்க. நீ கதவு திறந்து விட்டியா? அழகு வந்து உன் காலு கடையில படுத்து இருந்துச்சு. திரும்ப முடியல மன்னிச்சுனால அவன் அழகா படுத்துக்கான பாத்துட்டு உட்காந்துக்கிட்டா. என்னால திரும்ப முடியலப்பா. இப்படி திரும்ப முடியல அப்படி திரும்ப முடியல. கை கால்ல வலிக்குது ஒரே மாதிரி படுத்து. உன்னையா இருக்கு எவ்வளவு அழகா படுத்துருக்கா. அதை நீ பார்க்க மாட்டேங்கிற, கொஞ்சம் மாட்டிக்கிற அப்படிங்குது. அவன் என்கிட்ட வந்து படுக்கல, உங்ககிட்ட தான் படுத்திருந்தான். ஏன்னா நீ போர்வை போத்தி இருந்த. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஏன் கீழே வந்த? கீழே வராம இருந்தா என் கூட தூங்கி இருப்பான். நைட் எப்ப லைவ் ஆஃப் பண்ணீங்க? 1 hourல ஆஃப் பண்ணிட்டேன். போய் ஹெல்ப் பண்ண. இங்கே நின்றுட்டு இருக்கிற. ஏத்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ண. அம்மா நைட் மாட்டிக்கிச்சு. பாவு நிறைய மரம் கூட்டுறதுலன்னு நினைக்கிறேன். ஏமா அம்மா அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போட்டிருந்த பந்தல்ல போயிடுச்சுமா. நம்ம வீட்டு வாழை மரத்தை எஸ் போலாம். இங்கே பாரு விஷ் வேர்ல்ட் எடுத்துட்டீங்களா? எதை சொன்னீங்க? இந்த கடைக்கு போயிட்டு என்ன சொன்னேன்? உங்ககிட்ட கெஞ்சிருக்கவே தேவையில்லன்னு ஏதோ சொன்னாங்க யாரோ. ஆமா இந்த இங்கதான் அவங்க மட்டன் கடை ஓபன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியல. இந்த கறிக்கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க. நாட் ஒன்லி மட்டன் கடை. ஓகே போகும்போது தான் தெரியுது. சரி ஓகே நீ பிரச்சனையே இல்லை. இவளுங்க மட்டனே வேணான்ட்டாங்க. நாட்டுக்கோழியே நிக்கிறாளுங்க. நானும் எதுவுமே சொல்ல. நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு பாப்பா நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால சரி ஓகே. இது வந்து ரொம்ப நாள் கனவு. எது கனவு? இங்க தெரிச்சிருச்சு. துணி எடுத்து தொடச்சு இருப்போம். உனக்கு தான் கனவு, எங்களுக்குலாம் அது கனவே கிடையாது. என்ன கனவு? ரத்தம் சாப்பிடணும்னா கொஞ்சம் வித்தியாசமா பண்றாடா, வினோதமா. ஏன் பண்றானே எனக்கு தெரியல. ஆனா பண்றத பார்த்தா கொஞ்சம் கோவம் வருது. பைத்தியம் மாதிரி பண்ணுது. கரெக்டா? என்ன பண்ணுச்சு? எதுக்கு அங்க போய் சப்பானி மாதிரி உட்காந்துச்சு சொல்லு பாக்கலாம். பால் அங்க வைக்கணும், அவளுக்கு சிந்தனா வடவடன்னு குடிக்கணும், துடைக்காம நாரணும். பைத்தியம் அதமா. என்ன யாராச்சும் லட்சுவை கூட்டு போய் ஒரு நாள் வச்சிருங்க. நீங்க இரிட்டேட் ஆகல அப்படின்னா கொண்டாந்து நீங்களே வச்சுக்கோங்க. இரிட்டேட் ஆனீங்கன்னா கொண்டாந்து விட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கு பழகி போச்சு. ரொம்ப பண்றேன். எனக்கு பண்ண வர வர எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது.
தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதானே தெரிய மாட்டேங்குது. ஆனா பைத்தியம் மாதிரி மட்டும் பண்ணுது. எங்கள் வசனம் என்ன பண்ணுச்சு? சாவி கொடுத்தார நீக்கலாம்ல. அதுக்கு மேல எங்க அக்கா ட்ரெஸ்ஸிங்ஸ் தான்மா. டிஷர்ட் வந்து கொண்டா ஐடியல் சைஸ். இதெல்லாம் கலர் கம்மியா இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு. அந்த பாலிடிக்ஸ்ல அங்கே பேசக்கூடாது. இதை பார்க்குறப்போ ஓரளவுக்கு வந்திருக்குள்ளவா. எதுக்கு கல்? சப்பாத்தி போட்டு வெறும் சப்பாத்தி சாப்பிட போறியா? இல்லையே. எடுத்து போட்டானா? கல் காயவே இல்லை. அங்கே எடுத்து பக்கத்தில் எடுத்து இங்கே செல்ஃபில் நான் மற்ற வேலையை செய்யறதுக்கு இல்லை. எனக்கு தண்ணி மட்டும் வேணும். எங்கே மல்லி இலை இல்லைங்க? இது இங்கே இருக்க கடையில் வாங்கினது. அங்கே காய்கறி இருக்க எந்த கடையிலுமே மல்லி இல்லை. அந்த பாட்டி சொன்னாங்க எங்கேயுமே மல்லி இருக்காது அப்படி சொன்னாங்க. நேற்றுமா அண்டால அப்படி நப்பி வச்சிருக்கீங்களா? அண்டால சொல்லி தண்ணி மக்களும் சொல்லனா இல்லையா? இல்ல சொல்லலையா? கல் காஞ்சிருச்சா? சத்தியமா உங்களையெல்லாம் பெற்றதுக்கு பெக்காமலே இருந்துட்டு 2 அரிசி மூட்டை பெற்றிருக்கலாம்லவா. கல் காஞ்சிருச்சா? அம்மா இப்போ இருக்க பிள்ளைங்க எவ்வளோ அறிவாக இருக்கு. ஆமா, இப்ப இருக்கிற பிள்ளைங்க அறிவா இருக்கு. நீங்க அறிவா இருக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை. அங்கே கறிக்கடையில் பையன் 4.5 கிலோ இருந்தோடனே அந்த பையன் இருந்துட்டு கேட்டாலும் நான் பிறக்கிறப்ப எவ்வளோ கிலோ இருந்தேன் அப்படின்னு. அது அறிவாளித்தனமா? கொஞ்சம் மாட்டு. நீ அந்த வயசில் அதெல்லாம் கேட்பியா? அது அம்மாக்கு தெரிய கேட்டிருந்தாங்க. நீ கேட்டிருக்க மாட்டேன் தெரியும். பசங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த வயசு பசங்க தான். நீ இந்த வயசு பசங்க தானே. சாரி, நீ தான் ஆன்டி ஆச்சு, மறந்துட்டேன். நான் ஆன்ட்டிலாம் இல்லை, 2K. 2Kவா இருந்தாலும் நீ ஆன்ட்டியாக மாறிட்டேன். இல்லை ஐயோ அம்மா போதும், நான் அம்மா பின்னாடி போகிறேன். பாய். என்னம்மா பண்ணிக்கிறாய்? மாம்ஸ் என்ன பண்ணிக்கிறாய்? அவங்க சொன்னதை இவங்களுக்கும் சொல்லு. இவங்களுக்கும் டிப்ஸாக இருக்கும்ல. சுடு தண்ணீர் அலச வேணான்னு அதை இவங்களுக்கும் சொல்லு. ரொம்ப நாள் ஆச்சுல குடல் செஞ்சு. நம்ம எப்போ செஞ்சோம் லாஸ்ட்டாக? இப்போ திருப்பூர் வந்து 4-5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் முடியுது பாப்பா. எனக்கு கணக்கு தெரியல பாப்பா. சரியா பாப்பா? ஆகஸ்ட் வந்து 5 வருஷம் முடியுதா? ஆ என் ஜங்கு வயிறு புள்ளையே. ஆ ஆ சொல்லிட்டே இரு. நாங்க புள்ள. அம்மா கழுவிட்டியா? அம்மா சாரி. கேட் லாக் பண்ணு. கேட் லாக் பண்ணிட்டீங்க நினச்சி சாஞ்சேன். நீங்கள் தான் நான் கடைசி இன்னைக்கு கேட் சாத்தினீங்க. நான் சாத்தல அக்கா. இந்த வேலையை இப்படியே செய்யாது. ஒன்றும் இல்லைக்கா. உன் பேர் அக்கா தானே? உன்னை நான் அக்கான்னு தானே கூப்பிட்றேன். ஆ உன்னை அக்கான்னு தானே கூப்பிட்றேன். அதுதான் அம்மா கேட்டுச்சு, அதான் சொன்னேன். உங்கள்கிட்ட தான் நீ சண்டை கழுவு சொல்லி ராத்திரி சொன்னேன். சொன்னா இல்லையா? என்ன பண்ண? நீங்கள் சப்பாத்தி போடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்களா? ஏன்னா நான் இன்னும் ஆகலை. எனக்கு சப்பாத்தி போட வரல. நீ வந்து ரொம்ப நேரம் விடுற, திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டே இருந்தால் வெந்துருமா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி அம்மா கழுவும்? எனக்கு இப்போ மிகப்பெரிய டவுட் எழுந்திருக்குது. ரத்தத்தை எப்படி க்ளீன் பண்ணுவாங்க? ரத்தத்தை எப்படிம்மா க்ளீன் பண்ணுவாங்க? உறைஞ்சிரும் ரத்தம். ஆ இது உறைஞ்ச மாதிரி தெரியலையே. தைரியம் தான் இருந்தாலும் உனக்கு
உறையவே இல்லைண்ணா ரத்தம். அப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வையே. ஊற்றும் அந்த கல்லில் வை. ரத்தம் எல்லாரும் உறைஞ்சிருக்கணுமே. உரையிலன்னா செய்ய முடியாதம்மா. உறைஞ்சத்தான் அலசவே முடியும். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே வெளில வந்துருச்சு ரத்த ஸ்மெல்லுக்கு. பட்டு ரத்தம் வேணுமா பட்டு? உடச்சி பண்ண முடியுமா? இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுரு, வேலை முடிஞ்சிச்சு. ரத்தம் இன்னும் வரையில. இப்பதான் அறுத்துருப்பாங்களா? இந்தா நான் சாப்பிட்டு வந்து எல்லாத்தையும் விளக்கி வச்சுடுவேன். இந்த தட்டை வை, ஒரு ஆள் சாப்பிட்லாம். என்ன வை, சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க? ஹோட்டலில் வர மாதிரி ஸ்மெல்லாம் வருது. வரும் உங்களுக்கு நிஜமாக தான் வருது. அது சாப்பாடா? சாப்பாடு அந்த பக்கம் ரெடி ஆகுது, குடல் குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆகுது. தெரில, உள்ளதான் கிடக்கும். எடுத்தானே ஒரு ஆளுக்கு கோவம் வந்துருச்சுமா. ஃபோன் மேலே தான் படுத்துருந்துச்சா, கோவம் வந்துருச்சு. என்னவா பண்ணிகிட்டு இருக்க? வேற சூடாக சோறு வச்சு மாற்றி வச்சிட்டேன். இந்த பக்கம் குடல் குழம்பு அப்படியே கிரேவியை வச்சாச்சு, தயிர். இதுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஏன் டென்ஷனாக இருக்கு? பேசுது எப்படா இந்த வேலையை முடிப்பேன், நம்ம போய் குளிப்பேன் இருக்கு. ஓஹோ, இது வேற வலிக்குதுனால உன்னை பள்ளி வச்சு செய்யுதுமா. ஏமா பள்ளிக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது வெளியே. எனக்கு ஒரு டவுட்டு, வேணாம் வீடியோவில் கேட்கலாம், அப்புறமா கேட்குறேன்.